அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, பிள்ளைகள் மீது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக நிமிடம் நிமிடம் பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறேங்க. ராஜ கிரகன்னு சொல்லக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. நீங்கள் யாரையாவது நம்பிட்டா அவங்களுக்காக உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துடுவீங்க. எடுத்த முடிவில் இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நற்குணங்கள் நிறைந்த சிம்மராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு உறவை வெட்டும் விலகி இருந்தால் உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக மாறுங்க. அந்த உறவு யாருன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம்னு அமைஞ்சிருக்கு. கிரக நிலையில் ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில்ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு. கிரக நிலைகள் மாறி வருதுங்க. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா தனது தோரணையாலே அனைவரையும் பார்த்தீங்கன்னா மிரட்டி காரியத்தை சாதிக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் காரியம் வெற்றியாக மாறுங்க. இந்த மாதம் தடைப்பட்டிருந்த பணவரத்து இனி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் இனி சீராக மாறும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாக்காதீங்க. அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் இந்த நேரத்தில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது தான் உங்களுக்கான நல்லதுங்க. ஆடம்பர செலவுகள் ஏற்படுங்க. வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். பயணம் சுகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். அதே போல் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு வேகமாக பிடிக்கும். தேவையான பண உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு இந்த நேரத்தில் உண்டாகுங்க. சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருப்பவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது தான் நல்லது. கணவன் மனைவி இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா வீட்டில் அமைதி உண்டு. பிள்ளைங்க நலன்ல அக்கறை காட்டுவீங்க. அவங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிக அளவில் ஏற்படும். பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது பிரச்சனை ஏற்படாமல் உங்களை பாதுகாக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. செலவுகள் அதிகரிக்கலாம். அதே போல் இந்த நேரத்தில் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனையும் பெறுவீங்க. பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு. இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் இனி நீங்கிடுங்க. எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபடுவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் எதிர்பார்க்கலாம். காரியங்களில் அனுகூலம் உண்டு. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா புத்தி தெளிவு உண்டாகும். மனதில் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கிடுங்க. ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கான பண வரத்தை அதிகப்படுத்த போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீர்ந்துடுங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளும் நல்லபடியாக எந்த ஒரு தோய்வு இல்லாமல் நடந்து முடியும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருங்க. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வது ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைத்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆர்டர்கள் கிடைப்பதோ திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதம் ஏற்படலாம். வேலையாட்களிடம் கவனமாக இருங்க. நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சலும் வீண் விரயமும் இனி ஏற்படாது. அதே போல் நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் இப்போது ஒன்று நடக்க போகுது. எதிலும் திட்டமிட்டல் அவசியங்க. பலன்கள் சற்று தாமதமாகி தாங்க உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் வீண் தலையீடு வேண்டாம். நண்பர்களாக இருந்தீங்கன்னா கூட விரோதிகளாக மாறக்கூடிய காலமாக இருப்பதால் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் கூட்டு தொழில் புரிந்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரியுடைய ஆதரவு உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேல் அதிகாரியுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்குங்க. தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரும். அது பார்த்திங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலே ரிஷபராசியில் சந்திர பகவானும்
மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு 4 கிரகங்கள் இருக்குது. குடும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் இருப்பதால் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 8 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் இருக்கிறாருங்க. அதனால் அற்புதமான தன லாபம் இந்த நேரத்தில் உண்டு. பிள்ளைகள் அப்பாவினுடைய பேச்சு கேட்காம இருந்தாலும் அவங்க உங்கள் மீது அன்பாக இனி இருப்பாங்க. தொழில் நடத்தி வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிடும். சிக்கல்கள் இருந்தாலும் அதன் பின்னாடி பெரிய யோகத்தையும் பெறுவீங்க. அதே போல் ராசியில் கேது பகவான் இருப்பதால் தினந்தோறும் காலையில் தோப்புக்கரணம் போடுவதும் பிள்ளையாரை வழிபடுவதும் உங்களுக்கான ஏற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு அனைத்தும் கூடிடுங்க. உங்களை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் அதனை ஜெயித்து வெற்றி பெறுவீங்க. நிறைய பேருக்கு பதவி உயர்வு இந்த நேரத்தில் உண்டு, தன லாபமும் உண்டு. அதே போல் சூரியன் புதனும் சேர்ந்திருப்பதால பூதாத்திய யோகம் உண்டாயிருக்கு. தன லாபத்தை கொடுக்க போகுதுங்க. புத்திசலித்தனமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பிள்ளைகளுடைய சப்போர்ட் உண்டு. பணவரவுக்கு பஞ்சமே இனி இருக்காது. நல்ல பதவிகள் கிடைக்கும். பணவரவே இல்லைன்னு தனவரவு அற்புதமாக இருக்கும். மேலும் புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதால வருமானம் இந்த நேரம் பெருகுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவின் ஆசீர்வாதம் கிடைக்க இருக்கு. புதன் 5ல் அமர்ந்திருப்பதால செய்யக்கூடிய முயற்சிகளை எல்லாமே நீங்கள் வெற்றியே பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். அதே போல் வியாபார ரீதியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீங்கள் போடக்கூடிய கையெழுத்து, பயணங்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள்னு எல்லாமே சந்தோஷத்தை தருங்க. கௌரவம், அந்தஸ்து நீ எல்லாமே இந்த நேரத்தில் உண்டு. படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி உண்டாகும். அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவது, வீடு வாங்குவது கூட யோகமாக அமையும். தாயினுடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக உண்டு. அதே போல் காதல் விஷயங்களை வெற்றி உண்டு. மனதிற்கு பிடித்தபடி வாழ்க்கை துணை அமையும். அலுவலகத்தில் புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு. மூத்த சகோதரர்கள் மூலம் சில நன்மைகளும் உண்டு. அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் இந்த நேரத்தில் அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்துல பொறுமையாக செல்லுங்க. மேலதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அமைந்திருக்கு. கலப்பு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பூர்வீக சொத்துக்கள் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்தவரை சந்திர பகவான் உச்சம் பெறுவதால் திடீர் பண வரவு ஏற்படுத்தி தர இருக்காரு. முதலீடுகள் மூலம் லாபத்தை பெருக்குவீங்க. ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தையில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக்கோங்க. திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோடு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைந்திடுங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மனநிறைவை உங்களுக்கு அளிக்கும். உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது கோடி நன்மையை தரும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் இப்போ உங்களுடைய செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக கூட இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க. பிரச்சனைகளும் தடுக்கப்படும். பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க. பொழுதுபோக்கான விருந்து விழாக்களை கலந்து கொள்ள போகிறீங்க. பிள்ளைகளுடைய திருமணம், கல்வி போன்ற சுப நிகழ்விற்கு எதிர்பார்த்திருந்த தொகையும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்கள் பேச்சால் முன்கோபத்தால் நல்ல வாய்ப்புகள் தள்ளி போக காரணமாக நீங்களே அமையாதீங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது கண்ணாடி பாத்திரம் என்பதை உணர்ந்து செயல்படுவதும் நல்லதே. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் திருமண முயற்சியை தவிர்த்துக்கோங்க. விவாகமாக பெற்றோர்களுடைய ஆசீர்வாத திருமணமாக இருந்தாலும் எழில் ராகு இருப்பதால் சில தவறான வாழ்க்கை துணை தேர்வு செய்து பின் நாட்களில் வருந்த நேரம் என்பதால் திருமணத்தை ஒத்தி வைத்துக்கோங்க. அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கையில் காசு சரளமாக புரளோ, இழுபறியாக இருந்த வேலைகளும் முடியுங்க. விற்காமல் தேங்கிய சரக்குகள், கையிருப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனையாகிடும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்த்து மேலதிகாரிகளுடைய சொல்படி நடப்பதும். பதிவில் சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைய போது, இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமையுது, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை
கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதிவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.